7ஆம் வார்த்தை யோவான் 19:30, தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கிறதுக்காகவே இந்த மண்ணில் பிறந்தார். அது அந்த தேவ திட்டத்துக்கு நம்ம யார் யார் ஏசப்பா பிறக்கிறதுக்கு யார் யார் ஒப்பு கொடுத்தாங்க. யூத ராஜசிங்கம் நம்ம வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொல்லப்பட்டதை, அது யூத ராஜசிங்கம் தான் அந்த முத்திரையை உடைக்கணும்னு சொல்லி பாஸ்டர் எடுத்தாங்க. ஏன் அந்த யூதர்கள் அப்படியே வழிநடத்தி வந்தார்? ஏன்னா ஏசப்பா அந்த யூதர்கள் பிறக்கணும். அதுக்கு யார் யார் ஒப்பு கொடுத்தாங்க? அதில் பாருங்க, அநேகர் பெண்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், நோவா இந்த உலகம் அழிய போகுது, அழிய போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பாவங்கள் சாபங்கள் எல்லாம் பெருகி இருக்கு. அப்போ கர்த்தர் பார்த்து மனஸ்தாவப்பட்டு என்ன செய்கிறாரு, நம்ம படைத்த ஜனம் இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு உலகத்தை அழிக்க போகிறாரு. அழிக்க நினைக்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷன், நோவா அப்படின்ற ஒரு மனுஷன் நல்லவனா, அவருக்கு பிடிச்சவனா, கர்த்தரையே நினைச்சுக்கிட்டு இருந்தவனா இருந்ததுல, அதனால அவனையும் அவன் குடும்பத்தையும் அவர் என்ன செய்யறாரு, பாதுகாத்தார். அந்த சகலவித ஜந்துக்கள் பறவைகள் வாழ அவன் அடுத்து உலகம் அழியாம பாதுகாக்கப்படுறது. ஃபர்ஸ்ட் நோவா தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தான். எல்லாரும் சந்தோஷமா எல்லாம் இதில் சந்தோஷமா இருக்கிறது. இவன் மட்டும் என்ன செஞ்சான், அந்த பேழையை உண்டு பண்ணி கஷ்டப்பட்டு கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அந்த பேழையை உண்டு பண்ண நிமித்தம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நோவாவோட சந்தையிலேருந்து தான் நம்ம வந்தவங்க 3 பேர் மனைவியில் தாம்சான் ஆபத்தில் நம்ம அதிலிருந்து தான் வந்திருக்கிறோம். அப்போ அந்த உலகத்தையே அழிவிலிருந்து பாதுகாத்த ஒரு நோவா இருந்தால் உலகம் பாதுகாக்கப்படும். அதில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நோவாவாக ஃபுல்லாக நம்மளால் மாற முடியாது. கொஞ்சத்தில் உண்மை அநேகத்துக்கு அதிகாரம் வைக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவர். அதனால் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க பாட கற்றுக்கொள்வோம். அடுத்து ஒப்பு கொடுக்கறது முன்னாடியே ஆதியாகமத்தில் ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாகவே காமிக்கப்பட்டது. எதுனா ஆபிரகாம் மகனை ஒப்பு கொடுக்கறது. அப்போ ஒப்பு கொடுக்கும்போது ஈசாக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாமும் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு மகனை, ஈசாக்கும் ஒப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா பழி எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, விறகுகளை சுமந்து வரும்போது பழி எங்கப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இது யார் குறிக்குது? நம்ம அந்த இடத்துல ஏசப்பா முன்கூட்டியே நம்மளுக்கு ஒரு இது காமிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளையை கொடுக்கும்போது யாரும் என்ன செய்யலை, ஐயோ உங்கள் பிள்ளைய போய் இப்படி கேட்கல. ஆனால் ஆபிரகாமுக்கு மனசு சொல்கிறாரு. இது ஆதியாகமம் 22:12, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் புத்திரன் என்றும் உன் ஏகசுரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால் நீ